வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கு சிறியவர்கள் உட்பட்ட பெரியவர்கள் அனைவருக்கும் வலிப்பு சம்பந்தமான நோயானது பரவி கொண்டு வருகின்றது. இதனை தடுக்கும் பொருட்டானது 13 வயது சிறுவன் தலையில் நியூட்ரோடிமோலேட்டர் என்ற கருவியை பயன்படுத்தி வலிப்பு நோயை 80% வரைக்கும் குறைக்கப்படலாம் என்று தகவலானது உலகிலேயே முதலில் இங்கிலாந்து நாட்டை சிறுவன் தலையில் ஒரு கருவியானது பொருத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு வேகமாக பரவி வரும் ஒரு செய்தியானது ரயில்வே துறையில் உங்கள் உறவினர் தவிர வேறு யாருக்காவது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய் அபதாரம் விதிக்கப்படும் என்று நியூஸ் ஆனது பரவி வருகிறது. அது முற்றிலும் போலியான ஒரு தகவல். ஒரு நபரானவர் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 24 டிக்கெட்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று ரயில்வே துறை அமைச்சகமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. போலிகளை கண்டு ஏமாறாதீர். இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் மன அழுத்தத்தின் காரணமாக இயந்திரம் போல செயல்படுகின்றார்கள். இதனால் மன அழுத்தத்தின் காரணமாக பிபி, சுகர் போன்ற நோய்கள் வரக்கூடிய இருக்கின்றது. இதனை தவிர்க்க என்ன செய்யலாம்? மூச்சு பயிற்சி செய்யலாம், சிரிக்கலாம், சமூக வலைதளங்களை உட்நோக்கலாம், மென்மையான இசைக்கருவிகளை பயன்படுத்தலாம், கிரீன் டீ சாப்பிடலாம், சாக்லேட் ஆகியவற்றை யூஸ் படுத்துவதன் மூலமாக மன அழுத்தமானது சிறிதாக குறைக்கப்பட்டு வருகின்றது. வைப்பு தொகை நீங்கள் சேமிக்க வேண்டிய போது கடைப்பிடிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய வைப்பு தொகை வட்டி விகிதமானது இந்தியாவிலேயே 400 நாட்களுக்கு வைப்பு தொகை 7.1% ஸ்டேட் வங்கி வங்கியும், 7.25 பஞ்சாப் நேஷனல் வங்கியும், 7.25 HDFC வங்கியும் 400 நாட்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் டக் ஒர்த் என்ற விதிமுறையை கண்டுபிடித்த அவர் 1997 இந்த விதிமுறையானது முதலில் மழையால் பாதிக்கப்பட்ட ஒரு கிரிக்கெட் போட்டியின் மூலமாக தீர்மானிக்கப்பட்டு டக் ஒர்த் விதியானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. அதனை கண்டுபிடித்த பிராங்க் டக் ஒர்த் என்ற நபரானவர் ரீசெண்டாக காலமடைந்து விட்டார். இது உங்களுக்கு முக்கியமான செய்தியாக உட்நோக்கப்படுகிறது.